தமிழ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. ஒரு முனிவர் தன்னுடைய நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு நடைபயணம் மேற்கொள்வார். அப்படி அவர் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலே ஒரு வெள்ளி நாணயம் ஒண்ண கண்டெடுப்பார். அந்த வெள்ளி நாணயம் தன்னுடைய எளிமையான வாழ்க்கைக்கு அதிகமானது அப்படின்ற காரணத்தினால, இது தனக்கு தேவையில்லை. இது யாருக்கு தேவையா இருக்கிறதோ அவங்களுக்கு நாம இத கொடுத்துடணும் அப்படின்ற மாரி அவர் தனக்குள்ளே டிசைட் பண்ணிப்பாரு. அப்படியாக அவர் போற வழியில பார்க்கும் பொழுது, ஒருவர் கூட அந்த வெள்ளி நாணயம் தேவைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில திருப்திகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அத அவர் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தூங்கிருவாரு. மறுநாள் காலையில எந்திரிக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய மன்னர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து நாட்டின் மீதாக போர் தொடுப்பதற்காக தன்னுடைய படைகளை திரட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல இந்த முனிவரை பார்த்தோன்னே, பக்கத்து நாட்டை என் நாட்டினுடைய நான் இணைச்சுக் கொள்வதற்கு எனக்கு நீங்க வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வணங்கி நிற்கும் பொழுது அவரிடத்துல அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுப்பாரு. பயங்கரமா மன்னர் வந்து கோபப்பட்டு, என்கிட்ட இத மாதிரி பல்லாயிரம் கோடி கணக்குல என்கிட்ட இருக்கு, நீங்க இதை எப்படி என் இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோபப்பட்டு பேசுவாரு. அப்ப அந்த முனிவர், நான் வந்து இந்த நாணயத்தை நான் நடந்து வரும்போது வழியில கண்டெடுத்தேன். இந்த நாணயம் யாருக்கு தேவையா இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுச்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் இந்த நாணயம் தேவைப்படக்கூடிய ஒருவரை கூட உங்க நாட்டுல நான் பார்க்கல. எல்லாருமே அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையில திருப்திகரமா இருக்காங்க. நீங்க தான் இன்னொரு நாட்டை வந்து உங்களோடாக சேர்த்துக்கொள்ள அப்படின்னு நினைக்கிறீங்க. இது உங்களுக்கு தான் தேவையா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஷயத்தை கேட்டோன்னே அந்த மன்னர் ரொம்பவே தான் செஞ்ச அந்த தவறான விஷயத்த எண்ணி மனம் வருந்தி அந்த படையெடுப்பை கைவிட்டுருவாரு. அதே போலதான் நாம நம்முடைய வாழ்க்கையில நமக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டு அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை நாம உணராம மற்றவர்களுடைய வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையை நாம ஒப்பிட்டு பார்த்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஓடிட்டே இருக்கோம். நம்முடைய இன்றைய நாளை நாம் கொண்டாடாமலும் நாம் வாழாமலும் நம்முடைய நாளைய நாளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும். நன்றி.